நாமல் ராஜபக்ச மீது கொலை முயற்சியா? இந்த அரசாங்கத்தின் அடுத்த இலக்கு நாமல் ராஜபக்சவா அல்லது கோட்டபாய ராஜபக்சவா? ராஜபக்சக்கள் தொடர் இலக்கு வைக்கப்படுவதன் காரணம் என்ன? தொடர்ந்தும் பொதுஜன பெரமுனுடைய அரசியல் கேள்விக்குறியாகும் நிலையில் உள்ளதா? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். நாமல் ராஜபக்ச தொடர்பாக பல விஷயங்கள் அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக பொதுஜன பெரமுனுடைய அரசியல் பிரபலமாக கருதி கொள்கின்ற சாந்த பண்டார் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்தார். நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் அல்லது நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படலாம் என்கின்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழுக்களோட இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவல்களை வெளியில் சொல்வதன் மூலமாக கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்சவின் பெயரை அடிக்கடி பாவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த பாதாள உலக குழுக்கள் என்ற கைதுக்கு பின்னர் அவர்களுடைய தொலைபேசியில் நாமல் என்கின்ற ஒரு பெயர் இருக்கின்றது என்கின்ற விடயங்களை தெரிவித்திருந்தார்கள். அதை வைத்துக்கொண்டுதான் இந்த சாந்த பண்டார் அவர்கள் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த அரசாங்கம் நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருக்கின்றது என்கின்ற வகையில் பேசுவதை வைத்து நாமல் ராஜபக்சவுக்கு கொலை சம்பந்தமான விடயங்களில் மிரட்டல் விடுக்கப்படலாம் அல்லது நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படலாம் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இந்த விடயம் பொய்யாக அல்லது உண்மையாக இருக்கலாம். இந்த விடயம் அவர் பாதாள உலக குழுக்களோட பழகியிருந்தார் அல்லது தொடர்பு இருக்கின்றது என்பது அது பொய்யாகவும் உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் வெளியில் தெரிய வருகின்ற பொழுது, அதாவது இந்த விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது இதால் எதிரணியினருக்கு, அதாவது இவர் ஏற்கனவே இன்னொரு பாதாள உலக குழுவோட தொடர்பு இருக்கிறார் என்ற தகவல்கள் பரப்பப்படுகின்ற பொழுது அல்லது அந்த விஷயங்கள் வெளியில் தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிரான குழு இவரை கொலை செய்யலாம் என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் அவர்களே இந்த தொடர்புகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு பாணியில் சொல்கின்றார்களோ இல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய பேச்சின்ற பொருள் அப்படித்தான் தொனிக்கின்றதோ என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த நாமல் ராஜபக்சவனுடைய விடயத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள், மிகப்பெரிய பிணக்குகள் இருக்கலாம் என்கிற கேள்வி எழுகின்றது. கெகல்பத்ர பத்மி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார், அடுத்த கட்டம் நாமல் ராஜபக்ச தான் கைது செய்யப்படலாம் என்று. நாமல் ராஜபக்ச தான் அடுத்த இலக்கு என்ற விடயத்தை தெரிவிக்கின்றார் என்று நாமல் ராஜபக்ச அவர்களே தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை இப்படி பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இனி நான் தான் கைது செய்யப்படுவேன் என்கின்ற விடயத்தை நாமல் ராஜபக்ச அவர்கள் பொது வெளியில் ஒரு ஊடக பரப்பில் சொல்கின்றார். இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பின பிறகு அவர் புதுக்கடை நீதிமன்றம், கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார். அதுவும் ஒரு நிதி தூய்தாக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு விடயம்தான். ஆகவே கிட்டத்தட்ட இந்த நாமல் ராஜபக்ச மேலே சுமத்தப்பட்ட பெரும்பாலான வழக்குகள், இந்த கிரிஷ் வழக்குகளாக இருக்கட்டும் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் இந்த கருப்பு பணத்தை தூய்தாக்கின விடயங்களும் இதில் சேர்மானமாக அமைகின்றன. ஆகவே இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்ச தான் அடுத்ததாக கைது செய்யப்படலாமோ என்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஏற்கனவே சில ஆலோசனைகளை வழங்க வேண்டும், அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று சட்டமா அதிபருக்கு ஏலவே குறிப்பிட்டிருந்தாலும் கூட அந்த ஆலோசனைகள் சரியான முறையில் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த ஆலோசனைகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் சரியான முறையில். இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னத்தை மேற்கொள்ளணும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் ஆலோசனைகளை வழங்கின பிறகு ஜூலை 30 இந்த வழக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேசப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இதை பின்னடிப்பதற்கான செயல்பாடு சில அரச நிர்வாக பிரிவுகளால் மேற்கொள்ளப்படுகின்றதோ என்கின்ற கேள்வியும் இன்னொரு பக்கம் எழுகின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு விவகாரம் கூட தொடர்ந்து இழுபட்டு கொண்டே இருக்கின்றது. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்கின்ற கேள்விகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. ஆகவே இதே மாதிரியான வழக்குகள், அரசியல்வாதிகள் மேலான வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது அது ஒன்று தள்ளி வைக்கப்படுவது அல்லது இந்த பிணை விடுதலை என்பது தொடர்ந்து அடிக்கடி இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. இதற்கான பின்னணி என்பதுதான் ஒரு மிகப்பெரிய மர்ம முடிச்சாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த நாமல் ராஜபக்சவினுடைய கைது அடுத்ததாக இடம்பெறலாம் என்று நாமல் ராஜபக்ச அவர்களே தெரிவித்திருக்கின்றார்.
நான் தான் அடுத்ததாக இனி கைது செய்யப்படலாம் ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக ஏலவே தெரிவிக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு வகையில் நாமல் ராஜபக்ச கருத்து கூறுறார். இன்னொரு வகையில் நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படலாம் என்று சாந்த பண்டார் அவர்கள் சொல்கின்றார். ஆகவே கிட்டத்தட்ட சாந்த பண்டாரனுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்து பரப்பப்படுகின்றது என்று தான் அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த விடயம் உண்மையாக இருக்கலாமோ என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்றும் எழுந்திருக்கின்றது. ஏலவே பெரும்பாலும் இந்த பாதாள உலகக்குழு நபர்கள் பிடிபடுகின்ற பொழுது சிவந்தியாக இருக்கலாம், கெகல் பத்திர பத்மேவாக இருக்கலாம், இவர்கள் பிடிபடுகின்ற பொழுது பெரும்பாலும் அடிப்பட்ட பெயர் ராஜபக்சர்களுடைய பெயர்கள் தான். முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்சர்கள் இவர்களை தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற பெயர் அடிபட்டிருந்தது. அதே போல டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது, இந்த மாதுஷ் அவர்களுடைய துப்பாக்கி சம்பந்தமான விடயத்தில் கைது செய்யப்பட்ட பொழுது பெரும்பாலும் இந்த மாதுஷ் சம்பந்தமாக பேசப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வருகின்ற காலப்பகுதியில் இவர் கடத்தி செல்லப்பட்டு போலீசாரதான் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற விடயம் பேசப்படுகிறது. ஏன் இவர் கொல்லப்பட்டார்? இங்கே பல அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் மறைக்கப்படுகின்றன. அதில் ஒன்று டக்ளஸ் சிவானந்தா என்றால் மற்ற அரசியல்வாதிகள் யார்? கிட்டத்தட்ட டக்ளஸ் சிவானந்தாவோட முன்னைய காலகட்டங்களில் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக டக்ளஸ் சிவானந்தாவை பயன்படுத்தி கொண்ட ஒரு விடயத்தில் பெரும்பாலும் யாருடைய பெயர் அடிபட்டது என்றால் ராஜபக்சர்களுடைய பெயர் தான். கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், அன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்ட பெயர்களாக இருக்கின்றன. ஆகவே அந்த பாதாள உலகக்குழு உறுப்பினருடைய மரணத்துக்கும் பிரதான காரணமாக ராஜபக்சர்கள் இருக்கலாம் என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில் இந்த பாதாள உலகக்குழுக்களோட ராஜபக்சர்கள் முன்னைய காலகட்டங்களில் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்று தொடர்ந்துமே சமூக வலைத்தளங்களில் ராஜபக்சர்கள் மேலான விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் சாந்த பண்டாரனுடைய கருத்தும் இதனோடு ஒத்துப்போன்றதோ என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே நாமல் ராஜபக்சவனுடைய விடயம் ஒரு வகையில் இருக்க, இன்னொரு விடயத்தில் நாங்கள் பார்த்தால் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னைய காலகட்டங்களில் கோட்டபாய ராஜபக்சவனுடைய காலகட்டத்தில் போலீஸ் மாதிபராக இருந்தது, கடற்படை தளபதியாக இருந்த பலருடைய பெயர்கள் இப்போ வந்திருக்கின்றன. அறகலைய வழக்கு சம்பந்தமான விடயத்தில் அறகலைய போராட்டத்தின் போது இழப்பீடுகள் தவறான முறையில் வழங்கப்பட்டிருக்கின்றன. சரியான நபர்களுக்கு இழப்பீடுகள் போய் சேர இல்லை. அறகலைய போராட்டத்தில் பல தீ விபத்துக்கள் மற்றும் அவர்களுடைய சொத்துக்கள் அழிந்தது என்ற அடிப்படையில் தவறான ஒரு காரணத்தை காட்டி மற்றும் போலியாக சிலருக்கு இந்த இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரோடு சம்பந்தப்பட்ட முன்னைய காலகட்டங்களில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் இப்போ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டம் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்றது பொழுது 1.22 பில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் சரியான நபர்களுக்கு போய் சேரவில்லை. அரசியல்வாதிகள் வெறுமனே தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த இழப்பீடுகளை பெற்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட 43 அரசியல்வாதிகளுக்கு இந்த இழப்பீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்தில் பொதுஜன பிரமுனவனோட இணைந்து செயல்பட்டவர்கள் அல்லது பொதுஜன பிரமுனவனோட தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக சேர்ந்து செயல்பட்ட பலருக்கு இந்த இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற விமர்சனம் முன்னைய காலகட்டங்களிலேயும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக அரச நிதியை பயன்படுத்தினார் என்கிற விஷயம் பேசப்பட்டது. அதுவும் இந்த அளவோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைவான அளவு தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பயன்படுத்தியிருந்தார். ஆகவே இவ்வளவு விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு விடயத்துக்காக இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இந்த அரச நிதி சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது என்ற அடிப்படையில் தான் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் கோட்டபாய ராஜபக்ச மேலேயும் இப்போ வழக்கு தொடரப்பட இருக்கிறது. ஆகவே அந்த நிதியையும் விட இந்த நிதியினுடைய அளவு மிக பெரிய அளவில் இருக்கிறது. ஆகவே இனி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. தொடர்ந்துமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான விடயங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது எதிர்பார்க்கப்பட்ட விடயம் என்னென்றால் இனி வருங்காலங்களில் ரணில் விக்ரமசிங்கே கூட கைது செய்யப்படலாம். அவர் அடுத்த அமர்வு வருகின்ற பொழுது அவருடைய அடுத்த நீதிமன்ற அமர்வுகளில் அவர் கைது செய்யப்படலாம் என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அதே போல அடுத்ததாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாமா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருந்தது. இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தமான ஒரு வழக்கு ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற பொழுது ஜாழ்ப்பாணத்துக்கு தனக்கு வருவதற்கு உயிர் அச்சுறுத்தல் என்கின்ற விடயத்தை கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த வழக்கு ஜாழ்ப்பாணத்தில் வராது என்கின்ற காரணத்தினால இவர் கட்டாயம் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு இருக்கு. ஆகவே இந்த கட்டம்
பொதுஜன பிரமுகனுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றன என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று வருகின்றது. என்ற சிக்கல்ல நாமல் ராஜபக்ச, கோடபாய ராஜபக்ச இவருடைய பெயர்களும் தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்கின்றது. இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வழக்கல் மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை, பசில் ராஜபக்சவுடைய வழக்கொன்றும் நிலுவையில் இருக்கின்றது. அவை இப்படியாக தொடர் ஊழல் வழக்குகள் தொடர்ந்து ராஜபக்சக்கள் மேலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்று இந்த ராஜபக்சக்களை முடக்குதல் அல்லது பொதுஜன பிரமுகனுடைய அரசியல் நகர்வுகளை முடக்குவதற்கான ஒரு செயல்பாடாக இது இருக்கின்றதா? வெறுமனே இவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் இவர்கள் மீதான ஒரு ஒரு பின்னணியை, ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக, இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு சேர்ந்தவர்கள் என்ற விடயத்தை உருவாக்குவதற்கான ஒரு பின்னணியாகத்தான் இது இருக்கின்றதா? அல்லது இந்த வழக்குகளும் நேர்மையான முறையில் இடம்பெற்று தொடர்ந்துமே இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவார்களா? உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், டக்ளஸ் சிவானந்தாவாக இருக்கட்டும், தொடர்ந்து உடனடியாக பிணையில் விடுவிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரியான ஒரு விடயமாகத்தான் இதுக்கும் அமைய போகின்றதா? அல்லது வெறுமனே தேர்தலுக்காக, உங்களுக்கு தெரியும் தொடர்ந்துமே இப்போ இவர்களுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டுவார் சஜித் பிரேமதாசவை விட மிகப்பெரிய எதிரான அரசியலை அரசாங்கத்துக்கு எதிராக செய்து கொண்டு வாரதில் பொதுஜன பிரமுகனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதை முடக்குவதற்கான ஒரு செயற்பாட்டுக்காகத்தான் இந்த விடயங்கள் உள்ளே கொண்டு வரப்படுகின்றன. அல்லது இவர்கள் தொடர்ந்துமே விளக்கமறியலில் வைக்கப்படுவார்களா? இவர்களுடைய கைது தொடர்ந்தும் இடம்பெறுமா என்பது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இப்போ அமைந்திருக்கின்றது.